என்ன வேணுமா? உங்க பிள்ளை ராஜாவை எனக்கு தெரியும். அவன் இல்லையேம்மா, வெளியில போயிருக்கான். நான் பார்க்க வந்தது அவர் அப்பாவை. பத்மா, வணக்கம் சார். யாரம்மா நீ? கோர்ட்டு குமாஸ்தா விஸ்வநாதனோட மகள் ராதா. ஓ, ஏதாவது வேலை விஷயமா வந்திருக்கியா? இல்ல, ஒரு கேஸ் விஷயமா. இதுல கிரிமினலா? கிரிமினல் கலந்து சிவில். சொல்ல. ஒருத்தன் என்ன காதலிச்சான். நானும் அவனை நம்பினேன். இப்போ என்ன கல்யாணம் செய்துக்க மறுக்கிறா. காரணம்? நான் கர்ப்பமா இருக்கேன். ராஸ்கல். யார் அவன்? ராஜா. எந்த ராஜா? உங்க பிள்ளை ராஜா. என்ன உளர்ற? உண்மை. போய். சத்தியம். ஆல்ரைட். இப்போ எதுக்காக என்கிட்ட வந்திருக்க? என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்க பிள்ளைக்கு நீங்க உத்தரவு போடணும். என்ன கேட்டுக்கிட்ட அவனை நீ காதலிச்ச? மன்னிக்கணும், நீங்க பெரிய வக்கீல். எந்த பெண்ணாவது ஒரு பையனோட அப்பாவை கேட்டுக்கிட்டு அவனை காதலிச்சத கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ அதிகமா பேசுற. தேவைப்படுறதுனால. நீ என் பிள்ளைய காதலிச்சேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்க? அதான் வயித்துல வச்சிருக்கேனே. வேற கடிதங்கள், போட்டோக்கள், பரிசுகள். அந்த அளவுக்கு எங்க காதல் நிதானமா நடக்கல. இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியுமா? உங்க பிள்ளைக்கு மட்டும்தான் தெரியும். தான் அதுக்கு காரணம் இல்லைன்னு அவன் சொல்லுவான். சொல்லிட்டாரு. என்ன செய்ய போற? பிள்ளை செய்த தவறுக்கு அப்பா கிட்ட நியாயம் கிடைக்கணும்தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். கிடைக்கலன்னா அடுத்தபடியா இந்த அசிங்கத்தை அரங்கேற்றம் பண்ண வேண்டியதுதான். என்ன மிரட்டுற? நான் உங்க மாதிரி வக்கீல் இல்ல. வரம்பு மீறி போன பொண்ணு இல்லையா? அதான் வரம்பு மீறி பேசுற. வக்கீல் சார், நான் ஒரு நடத்த கட்ட வைக்கிற அர்த்தத்துல தானே இப்படி சொல்றீங்க. எச்சரிக்கிறேன், உங்க பேர சகதிலையும் சாக்கடை நாத்தத்திலையும் வளர்ந்து ஆளாகிறதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. நான் உங்க மகனுக்கு மனைவியா இல்லைனாலும் உங்களுக்கு மருமகளா இருந்து உங்க பேரனை நல்லபடியா பெத்தெடுக்கிறேன். அதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. நான்சென்ஸ். நீயா என் மருமக? உங்க மகனால காதலிக்கப்பட்டு அவரோட குழந்தைய வயித்துல வச்சிருக்கிறவளுக்கு பேர் வேற என்ன? கல்யாணமாகவே கர்ப்பமான கட்டுப்பாடு இல்லாத ஒரு பெண் கௌரவமான இந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் மருமகளா வர முடியாது. அதுக்கு உனக்கு அருகதையும் கிடையாது. அப்படின்னா பொண்ணுங்க பின்னால சுத்துற பொறுக்கித்தனமான உங்க பிள்ளை கௌரவமான வேற வீட்டுக்கு எப்படி மாப்பிள்ளை ஆக முடியும்? அதுக்கு அவருக்கு என்ன அருகதை இருக்கு? ஆம்பளை சிங்கம். அசிங்கமான ஒரு பிள்ளைக்கு அநாகரிகமா பறிஞ்சு பேசுற அப்பான்னு தெரிஞ்சிருந்தா இந்த வீட்லயே அடி எடுத்து வச்சிருக்க மாட்டேன். You shut up. I say get out. மிஸ்டர் தயாநிதி, ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம என்ன அவமானப்படுத்திட்டீங்க. இந்த அவமானத்தோட அடுப்பங்கரையில போய் அடப்பட்டு கிடப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த ஜாதி பெண்ணு நான் இல்ல. உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற உங்க உத்தம புத்திரனை கூண்டுல நிறுத்தி உங்க குல பெருமையை கிழிக்காம விட மாட்டேன். இனி எந்த சமாதானத்துக்கும் இடம் இல்ல. நாம சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திப்போம். We will meet in the court. என்னங்க, அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதான்னு தோணுது. மூடு வாய. முதல்ல உன் பிள்ளைய செருப்பால் அடிக்கணும். எனக்கு வேலை வச்சுட்டான். எங்க அந்த அயோக்கிய ராஸ்கல்? நில்றா. வாடா இங்க. ராதாவை தெரியுமா? ராதா? எந்த ராதா? கோர்ட் குமாஸ்தாவோட பொண்ணு. எனக்கு தெரியாது. உதப்ப ராஸ்கல். எல்லாமே உன் முகத்துல எழுதி ஒட்டி இருக்குதே. ராதா இங்க வந்திருந்தா கோர்ட்டுக்கு போக போறாளாம். இந்த வம்பு வழக்கெல்லாம் எதுக்குங்க? அந்த பொண்ணையும் ராஜாவை கட்டி வச்சிடலாம். ஐயோ வேண்டாமா? ஃபூல். நீ விரும்பினாலும் நான் விட மாட்டேன். என்ன பார்த்தது எழுந்து நின்று கும்பிடு போடுற ஒரு குமாஸ்தா எனக்கு சம்பந்தியா வரதா? நடக்காது. உனக்கா ஒரு கோடீஸ்வரோட ஒரே மகளை பார்த்து வச்சிருக்கேன். அப்போ அந்த ராதா எதை எங்க எப்படி உடைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இனிமேலாவது ஒழுங்காரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங். நமஸ்காரம் சார். நமஸ்காரம்லாம் இருக்கட்டும். நீ ரொம்ப நல்லவர்னு இத்தனை வருஷம் நம்பிட்டு இருந்தேன். கடைசியில் இப்படி நடந்துட்டீரே. அப்படி என்ன சார் தப்பு பண்ணிட்டேன்? உம்ம பொண்ணை தூண்டி விட்டு என் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி குழு கும்பிடு போடுறீரா? என்னது? என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்திருந்தாளா? வந்தது மட்டும் இல்ல, வாய்க்கு வந்தபடி அநாகரிகமா பேசுறா, கோர்ட்டுக்கு போறதா சொல்லி மிரட்டுறா, பிளாக்மெயில் பண்றா. ச்சே, இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். என்ன சார், என்ன விஷயம்? இவர் பொண்ணு ராதா கண்ட காலி பசங்களோட சுத்திட்டு இப்ப கர்ப்பமா இருக்கா. எனக்கு எனக்கு எதுவுமே தெரியாது சார். என்னையா நடிக்கிறீரு? பொண்ண வழக்கத்தையா வளர்த்து ஊர் சுத்த விட்டுட்டு பயத்துல குழந்தை வேற. என் பையன் அப்பாவி, அதுலயும் பெரிய எடுத்து புள்ள. எப்படியாவது அவன் தலையில கட்டிட்டு தப்பிச்சுக்கலாம்னு பாக்குறீரா? ஏயா விஸ்வநாதன், நெத்தியில திருநீரை பூசிக்கிட்டு நீர் இப்படி செய்யலாமா? நம்பவே முடியலையா. இத பாருங்கய்யா, இன்னொரு தடவை உங்க பொண்ணு என் பையனை பத்தி பேசினா மான நஷ்ட வழக்கு போட்டு உண்மையும் உங்க குடும்பத்தையும் கூண்டுல ஏத்திடுவேன். ஜாக்கிரதை. சார் சார் அப்படி எல்லாம் செய்துடாதீங்க. நான் ஏழை மானஸ்தான்.
அதுலயும் என் பொண்ணு ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட வேண்டியவ. கர்ப்பமா இருக்கிற பொண்ணை எவையா கட்டிக்குவான்? சார் சார் நான் வந்து கவலைப்படாதையும், எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்கறேன். இன்னைக்கே உங்க பொண்ணை ஒரு லேடி டாக்டர் அழைச்சிட்டு போய் அவளுடைய கருவை கலைச்சிடும். இதுதான் நான் உமக்கு செய்யக்கூடிய உதவியும் உபதேசமும். ராதா, மேகலா, என்ன இந்த மழையில? மேடம், ஆண்டிக்கு டவலும் புடவை எடுத்துட்டு வா. சரி மேடம். ஏ ராதா, வீட்ல ஏதாவது? ஆமா, நான் கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. அபார்ஷன் பண்ணிக்கிறதுக்காக அப்பா டாக்டர் கிட்ட கூப்பிட்டாரு. முடியாதுன்னு சொல்லிட்டேன். லெட்டர் எழுதி வச்சுட்டு யாருக்குமே தெரியாம வீட்டை விட்டு வந்துட்டேன். ஏ, சொல்லிட்டே வந்திருக்கலாமே. சொன்னா எங்க அப்பா என்ன வெளியில விட மாட்டாரு. நான் வரலன்னா எனக்காக நீங்க கேஸ் போட முடியாது. நடக்கிறது நடக்கட்டும்னு தைரியமா வந்துட்டேன். கவலைப்படாத அப்படின்னு நான் உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. யூ ஆர் a different type of girl. I appreciate you. இந்தாங்க ஆண்டி. Thank you. ஏம்மா, இது உங்க மகளா? ஒரு அனாதை. அவ குழந்தையா இருந்தப்போ ஆசிரமத்துல இருந்து எடுத்துட்டு வந்து வளர்க்கிறேன். இனிமே நீயும் இங்கேயே இருக்கலாம். உங்க அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிமா. உன் வேலை முடிஞ்சது, என் வேலை ஆரம்பம். கட்சிக்காரராகிய ராதாவை காதலித்தீர்கள். அவள் கர்ப்பமடைவதற்கு காரணமாக இருந்துவிட்டு இப்பொழுது கல்யாணத்திற்கு மறுக்கிறீர்கள். அதனால் என் கட்சிக்காரர் நியாயம் கூறி நீதிமன்றத்திற்கு இப்போ முடிவு செய்துள்ளார். இந்த நோட்டீஸ் கண்ட ஒரு வாரத்திற்குள் உங்களிடமிருந்து தகுந்த பதில் வராவிட்டால் உங்களுக்கு எதிராக என் கட்சிக்காரர் சார்பாக வழக்கு தொடரப்படும். ஜே சகுந்தலா MA LLB. வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறார். எல்லா மாடுமே முட்டாதுன்னு நினைச்சு முட்டாள்தனமா நடந்துகிட்டியே, இப்ப முட்டிடுச்சு பாத்தியா? இல்ல டாடி, நான் உன்னை எனக்கு தெரியும். என்னங்க, அந்த பொண்ணி ராஜாவுக்கு நடக்காது. ராதாவுக்கு என் மகனுக்கு எந்த விதமான தொடர்பு இல்லை நிரூபிச்சு காட்டுறேன். சகுந்தலா, பிள்ளைக்காக அப்பா ஆஜராக மாட்டாருங்கிற தைரியத்துல தானே நீ நோட்டீஸ் விட்டுருக்க. நானே வாதாடுறேன். ஒரே நாள் ஆர்குமெண்ட்ல நீ உன் கேஸ வித்ரா பண்ணும்படியா செய்யல. நான் டைகர் தயாநிதி இல்ல. இட் இஸ் a change. ஆமா, விஸ்வநாதன் பொண்ணுக்கு எதிரா அந்த பையன் சார்பில் யார் ஆஜராக போறது? அப்பாவே பிள்ளைக்காக ஆஜராக போறாரு. ஆமா, அது எதுல போய் முடியும்? சட்டத்துல இருக்கிற சந்து பொந்து இண்டி இடுக்கெல்லாம் தயாநிதிக்கு அத்துப்படியாச்சே. விடுவாரா மனுஷன்? ஓஹோ, வேற வக்கீல வச்சா சவுந்தரா தேவியை ஜெயிக்க முடியாதுதான் அவரே ஆஜராகிறாரோ? தயாநிதியோட சகுந்தலா தேவி மோதுறது இதுதான் முத தடவை. இந்த கேஸோட அந்த அம்மா மவுசு குறையத்தான் போகுது. புலிய சிங்கமும் போராட போகுது. கொஞ்ச நாளைக்கு கோர்ட் அமக்களமா இருக்கும். நமக்கெல்லாம் நல்லா பொழுது போகும். இந்த வழக்கில் அட்வொகேட் தயாநிதியின் மகன் ராஜா மீது கோர்ட் குமாஸ்தா விஸ்வநாதனின் மகள் ராதா தனது வக்கீல் சகுந்தலா தேவியின் மூலம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார். ராஜா ராதாவை காதலித்து கல்யாணம் செய்து கொள்வதாக வாக்களித்தார் என்றும், அந்த அடிப்படையில் ராதா கர்ப்பமடைவதற்கு காரணமாக இருந்துவிட்டு பிறகு கல்யாணம் செய்து கொள்ள மறுத்து விட்டார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. Yes, you can proceed with the case. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறில்லை. உண்மையை தவிர வேறில்லை. ராதா, இந்த ராஜாவை உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? எப்படி உங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு?
யுவர் ஆனர், பெண் என்பவள் எப்பொழுதுமே வசப்படுகிறவள், அன்பு வசப்படுகிறவள், காதல் வசப்படுகிறவள், ஆண்கள் வசப்படுத்துகிறவர்கள். எந்த பெண்ணும் எந்த ஆணையும் வலை வீசி வளைத்து பிடித்து காதலிப்பதில்லை. காதலிக்கப்பட்ட பெண்கள் அதை நினைத்து ஏங்குவதுண்டு. ஆனால் அலைந்து திரிந்து காதலிப்பவர்கள் ஆண்கள் தான். யுவர் ஆனர், இந்த உண்மை அடிப்படையில் அப்பாவியும் அறியா பருவமும் கொண்ட 17 வயது மைனரான என் கட்சிக்காரர் ராதாவை குற்றம் சாட்டப்பட்ட இந்த ராஜா எப்படியோ காதல் வசப்படுத்தி விட்டார். ராஜா ராதாவை காதலித்தது அவள் அன்பை அடைய வேண்டும் என்பதற்காக அல்ல, அவள் அழகை அனுபவிக்க வேண்டும் என்ற வெறி. அந்த காம வெறிக்கு காதலின் பெயராலும் கல்யாண நம்பிக்கையாலும் என் கட்சிக்காரர் ராதா பலியானாள். யுவர் ஆனர், காதல் வேறு, காமம் வேறு. ஆணுடைய சரீர பசிக்கு பெண்ணுடைய உடல் தேவைப்படுகிறது. ராஜாவின் தேவை தீர்ந்து விட்டது. ராதாவுக்கு கல்யாணம் தேவைப்பட்டது. ராஜா தட்டி கழித்தார். ராதா கர்ப்பமானாள். ராஜா கல்யாணத்திற்கு மறுத்துவிட்டார். ராதா பெற்றோரால் வெறுத்து ஒதுக்கப்பட்டாள். விதி என்ற வெள்ளத்தில் அவளை தள்ளிவிட்ட ராஜா நாளைக்கு வேறொரு பெண்ணை மணந்து கொண்டு உல்லாசப்படகு ஓட்டப் போகிறார். இது என்ன நியாயம்? இது என்ன நீதி? யுவர் ஆனர், சென்ற டிசம்பர் 83 சென்னையில் நடந்த அனைத்து பெண்கள் சங்க மாநாட்டில் ஹைகோர்ட் நீதிபதி சொன்ன கருத்தை இங்கு நான் படித்து காட்ட வேண்டியது அவசியம் என்று கருதுகிறேன். Yes. பெண்களை மானபங்கப்படுத்துபவர்களுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் ஜெயில் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் மிகவும் வரவேற்கத்தக்கது. இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் மானபங்கம் செய்யப்பட்டால் அவள் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை ஒவ்வொரு பெண்ணும் சிந்தித்து பொறுத்துக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். பெண்கள் இதுவரை ஆண்களுடைய கொடுமைகளை எதிர்த்து போராடியதில்லை. ஆனால் இப்போது பெண்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடும் காலம் வந்துவிட்டது. யுவர் ஆனர், அந்த காலகட்டத்தின் வழிகாட்டியாக வந்து நிற்கும் என் கட்சிக்காரருக்கு நியாயம் வழங்க வேண்டும். ஒரு மைனர் பெண்ணை மயக்கி கெடுத்து நம்பிக்கை துரோகம் செய்த இந்த குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு நீதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.